2022ஆம் ஆண்டு சிவகங்கை மாபெரும் சோதனையையும் வேதனையையும் சந்தித்த ஆண்டு அது. ஆற்காடு நவாபின் ஒத்துழைப்புடன் கர்னல் ஜோசப் ஸ்மித், ஆப்ரஹாம் பாஞ்சோர் ஆகியோரின் கீழ் ஆங்கிலேயர்கள் காளையார் கோவிலை திடீர் முற்றுகையிட்டு தாக்கினர். நவாப் ஆங்கில படைகள் கைகோர்த்து சிவகங்கை மீது படையெடுத்த நிகழ்வு நிகழ்ந்தது. காளையார் கோவிலில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் படுகொலை சம்பவம். அந்த மரணத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் இப்படித்தான் விவரிக்கின்றனர், படுகொலை என்று. மன்னரின் உடல் சல்லடை கண்களாக துளைக்கப்பட வெறிபிடித்த படைகளால் பதற வைக்கும் பாதகத்தை செய்து கோவிலையும் சூறையாடினர் என்று குறிப்பிடுகின்றனர். நன்கு கவனிக்க வேண்டும். அனைவரின் ஒட்டுமொத்த குரல் எதிரொலித்தது எப்படி தெரியுமா? இது பாதக படுகொலை என்று. இது எங்கெங்கெல்லாம் எதிரொலித்து பாஞ்சோருக்கு அவப்பெயரை உண்டாக்கியது, விசாரணையில் பாஞ்சோர் முன்வைத்த விவாதம், மழுப்பல் அனைத்தையும் பின்னர் விரிவாக பார்க்கலாம். அன்று நடந்த நிகழ்வு காளையார் கோவில் வருத்தப்படத்தக்க படுகொலைகளின் களமாக மாறியது என்று பிரிட்டிஷ் பதிவுகளை கூறுகின்றன. திடீர் ஆக்கிரமிப்புடன் மிக ஆடம்பரமாக ஆட்சி உரிமைகளை ஆக்கிரமித்து நவாப் சிவகங்கையின் அரியணையை கைப்பற்றிய நிகழ்வும் இதே 1772 தான் நிகழ்ந்து முடிந்தது. சோதனைக்குரிய காலகட்டம் சிவகங்கைக்கு. இப்பொழுது சிவகங்கை மீட்பு போரில் உயிர் தியாகம் செய்து முதல் மனித வெறிகுண்டாய் மனதை உலுக்கி எடுக்கும் நிகழ்வாய் பேசி வியக்கும் வீரத்தாய் குயிலி நாடு மீட்க அன்று தகித்தாள், இன்றும் தகிக்கிறாள். ஏனென்றால் குயிலி புனைவால் உயிர் பெற்ற வீரப்பெண் என கூறி பேசுபொருளாய் தகித்துக் கொண்டிருக்கிறாள். இதன் அடிப்படை ஆதாரமாக சொல்லப்படுவது இந்த புத்தகத்தை தான். இதன்படி 1775ஆம் ஆண்டு பாஞ்சோர் உடல்நிலை சரியில்லாததால் லண்டனுக்கு திரும்ப அழைத்துக் கொள்ளப்பட்டதாகவும், இதன் அடிப்படையில் 1780 நிகழ்ந்த போரில் பாஞ்சோர் கலந்து கொள்ளவில்லை என்றும், அதாவது பாஞ்சோர் இல்லை, அதனால் குயிலியும் இல்லை என விவாதம் முற்றுகிறது. இது தொடர்பான விளக்கங்களை பின்வரும் தொடர்களில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன் குயிலி தரப்பில் நாம் பதிவு செய்தவை மக்கள் பார்வைக்கு அப்படியே. குயிலியினுடைய முழு வரலாறு, அதோடைய சாதனை பூரா அங்கே அரண்மனைக்குள்ளே தான் இருக்குது, மறைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ இந்த மாதிரி தான் செவங்கிலேருந்து வருவாங்க, இந்த மாதிரி நம்ம பொண்ணு சொந்தக்காரவங்க இங்கே அரண்மனையில் வேலை பார்த்தாங்க, இந்த மாதிரி இறந்துருக்காங்க, அதைத்தான் தெரியும். அவங்களாம் அன்றைக்கி படிப்பறிவு இல்லாதவங்க தானே, புல் தீட்டு வரலாறு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்படி யாராச்சும் விவரம் தெரிஞ்சவங்க இந்த சொன்னதை வச்சுட்டே அவங்களுக்கு அந்த இது வரலாறு தெரியும். எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அரண்மனையில் நம்ம ஆள் ஒருத்தர் வேலை பார்த்தாரு, அவர் மகள் அங்கே தான் இருந்துச்சு, அது அந்த அரண்மனை வேலுநாச்சியாருக்கு உற்ற தோழியாக இருந்திருக்கு, அது அங்கே சண்டையில் செத்து போச்சுன்னு சொன்னாங்க. வேறு என்ன, அதுதான் தெரியும் அவங்களுக்கு. இந்த மாதிரி புல் டீட்டெயில் வரலாறு அவங்களுக்கு தெரியாது, சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை. குடஞ்சாடியிலேருந்து குடஞ்சாடி தான் அவங்க சொந்த ஊர்ன்றாங்க. பயந்துக்கிட்டு இந்த மாதிரி முத்துப்பட்டிக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து அவங்க அப்பா அரண்மனையில் வந்து அன்றைக்கி வேலை பார்த்துருக்காரு, செருப்பு தப்பார். அரண்மனையில் சின்ன சின்ன செருப்பு, இந்த வாள்களுக்கு உர தைக்கிறது, இதுகளுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த வேலுநாச்சியார் அந்த குயிலி வரப்போக இருக்கையில், அப்போ இந்த சின்ன பிள்ளை எல்லாம் அழகாக இருக்குமா, அப்போ இந்த வேலுநாச்சியார் வரப்போக உள்ளே இருக்கையில் பார்த்துருக்கு. அதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அது ஒரு படத்தளவையாக இருந்திருக்கு, அது படையில். அது இந்த மாதிரி வரும்போது வெள்ளை என்ன எதிர்க்கும்போது போர் புரிஞ்சுருக்காங்க. போர் அவனை ஜெயிக்க முடியும்னு சொல்லி அந்த அம்மா அன்னைக்குன்னு வந்து ஆயுத கடங்கில் இறங்கி தற்கொலை பண்ண உடனே ஆயுத கடங்கு வெடித்து எரிஞ்ச உடனே அவர்களுக்கு எந்த ஆயுதம் கிடைக்கல, ஒன்றும் பண்ண முடியல, அதோடு போயிட்டாங்க. பிறந்த அவங்க அப்பா பேர் முத்தன், அவங்க அம்மா பேர் ராக்கு. அவங்களுக்கு பிறந்தது தான் இந்த பெண் குழந்தை தான், ஒரே ஒரு பெண் குழந்தை குயிலி. அவங்க ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. விவசாய குடும்பத்தில் பிறந்து ஊரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குயிலுடைய அம்மா வந்து களை எடுக்கிறது, நட போகிறது, இந்த மாதிரி விவசாய வேலையை கூலி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு வயல்வெளியில் ஒரு பெரிய கோயில் மாடு வந்து விரட்டி வந்திருக்கு, 2 பெண்களை விரட்டி வந்திருக்கு. விரட்டி வரும்போது இந்த அம்மா ராக்கு போய் மறைக்க போக இந்த அம்மாவை மாடு குத்திடுச்சு.
மாடு குத்துனதில் கொஞ்ச நாள் முடியாமல் இருந்து இறந்து போயிட்டாங்க. வீர மரணம் நடத்திட்டாங்க. அப்போ அந்த குயிலியை அம்மா இறந்தவொடனே குயிலியை தூக்கிட்டு முத்துப்பட்டின்ற அவர் குடஞ்சாலையில் அந்த இதுலேருந்து பாசாங்கரிலேருந்து முத்துப்பட்டிக்கு கூப்பிட்டு போய்ட்றாரு குயிலியை. அங்கே வந்து அருந்தியர் குடியிருப்பு அதிகமாக இருக்குது முத்துப்பட்டியில். அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நாள் வாழ்கிறார். அந்த முத்துப்பட்டியில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க, அரண்மனையில், சிவகங்கை அரண்மனையில் கோட்டையில் வேலை பார்க்குறாங்க. என்ன வேலை பார்க்குறாங்கன்னா தோல் வேலை, கருவிகள் செய்கிறது, இந்த மாதிரி குதிரைக்கு புல் போடுறது, புல் இருக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து ஒரு கோட்டைக்கு வேலைக்கு போகிறார், அரண்மனைக்கு வேலைக்கு போகிறார். அரண்மனைக்கு வேலைக்கு போகும்போது இவருடைய திறமை நிறைய இருந்திருக்கு. அப்போ இவர் கோட்டை முத்தன் கூப்பிடாகலாம் அந்த ஊர்லேயே. கோட்டையில் வேலை பார்க்குறதுனால கோட்டை முத்தன். நல்லா வாள் வச்சு பண்ணுறது, குதிரைகளுக்கு இந்த தோல் செய்கிறது, கத்தி உரை செய்கிறது, இந்த மாதிரி எல்லா இதாக இருந்திருக்காரு. அப்போ இந்த பருவத்தில் குயிலி சின்ன பிள்ளையாக வளர்ந்துக்கிட்டே வளர்ந்துக்கிட்டு வரும்போது அப்போ அரண்மனைக்கு போய்கிட்டு இருக்காரு. நம்மளும் அந்த அரண்மனையை பார்க்கணுமே, வேலுநாச்சியார் ராணியை பற்றி பெருமை எல்லோரும் பேசுகிறாங்களே, வேலுநாச்சியார் நம்மளும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அப்பாட்ட தினந்தோறும் கேட்குமா. அப்போ சோறுலாம் கொண்டு போகுமா. அப்பாவுக்கு அரண்மனைக்கு சோறு கொண்டு போகுமா. இந்த மாதிரி முத்தை மகன் வந்திருக்கான்னு சொல்லி விட்டுருவாங்களாம். அரண்மனையில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு அரண்மனைலாம் சுற்றி பார்க்குமா. அப்போ வேலுநாச்சியார்லாம் ஒரு தடவை வேலுநாச்சியாரை பார்க்கவே முடியாமல் இருந்திருக்கு. ரொம்ப நாளாக வேலுநாச்சியாரை பார்க்கணும் ஒரு ஆர்வம் வந்திருக்கு, பார்க்க முடியல. அப்போ சக்கந்தின்ற ஊரில் ஒரு சாமி, வேலுநாச்சியோட குலதெய்வம் இருக்குது. அது வழிபாட்டுக்கு அந்த அம்மா நேராக வந்திருக்காங்க. அப்போ முத்தனோட குயிலி அம்மாவும் போயிருக்கு. அப்போ தான் அந்த அம்மாவை நேராக பார்க்குது. அப்போ ராணி வந்து நேரடியாக மக்கள் மத்தியில் தோண்டிட்டாங்களேன்னு சொல்லி எல்லாருமே பரவசம் அடைகிறாங்க. அது அங்கே சாமி வருஷம் சாமி கும்பிட்றது வழக்கம். அந்த மாதிரி நேரங்களை பார்த்து அப்புறம் ஒரு அரண்மனையில் முத்தனோடு இருக்கும்போதே இது யாருன்னு வேலுநாச்சியார் கேட்டிருக்காரு. என் மகள் தான் சொன்னோடனே அப்போ அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அரண்மனைக்குள்ள எங்கேனாலும் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்களில் ஒரு சில சின்ன வேலையாக இருக்கும்போது சிறப்பாக செஞ்சுருக்கு. அப்போ அது நல்லா ஒரு வீரத்துலேயும் சிறந்து விளங்கியிருக்கு குயிலி. அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த அரண்மனையில் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து படைத்தளபதியாக ஆகியிருக்கு. அதாவது காலால் படை தளபதி இருந்திருக்கு. இன்னொன்று வந்து உடையாள்னு ஒரு அம்மா வந்து இறந்துருக்காங்க. அந்த அம்மா பேரை அந்த அம்மாவுக்கு உடையாள் படைன்னு வச்சு தளபதியாக இருந்திருக்காங்க. மிக மிக நெருக்கமாக இருந்திருக்காங்க. அம்மாவோட உயிர் தோழியாகவும் இருந்திருக்காங்க, மிக உறவு தோழியாகவும் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி தருணத்தில் தான் ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டில் படையெடுத்து வரும்போது ஆயுதக்கிடங்குகளை வந்து ஒரு இடத்துல அரண்மனைக்குள்ளே நம்ம சிவகங்கை அரண்மனையவே இது பண்ணிட்டாங்க, சுற்றி வளைச்சி ஆயுதக்கிடங்கு ஆகிட்டாங்க அரண்மனையை. அப்போ வந்து இந்த விஜயதசமி அன்னைக்கு சாமி கும்பிட்ற அன்னைக்கு அப்போ அன்னைக்கு மட்டும் அளவுடு யாரும் போகலாம் வரலாம்னு சொல்லி அளவுடு. அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது தான் கோயிலுக்குள்ளே போய் ஆங்கிலேயர் வந்து இந்த கோயிலில் எல்லோரும் சாமியோட வர அன்றைக்கி நம்ம எல்லோரும் கைது பண்ணி இந்த கோட்டையை வந்து பிடிச்சிப்போம்னு சொல்லி இருக்காங்க. இந்த அம்மா அன்னைக்கு தான் என்ன செஞ்சுருக்கு, எல்லோரும் சாமி கும்பிட்டு இருக்கும்போது எல்லோரும் அரண்மனையில் விளக்கேற்றி கோலகோலமாக ஒரு பெரிய விழா நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இந்த அம்மா இந்த ஆங்கிலேயர் படையை வச்சுருக்க இந்த ஆயுதக்கிடங்கு அழிக்கிறதுக்காக, இந்த ஆயுதக்கிடங்கு அழிச்சிட்டாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தோற்று போவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த ஆயுதக்கிடங்கில் மேலே எண்ணெயும் குடித்து எண்ணெயை ஊற்றி அந்த கிடங்கில் போய் வீரவேல் வெற்றிவேல்னு சொல்லி முழக்கமிட்டு அந்த தீயில் அந்த ஆயுதக்கிடங்கில் போய் விழுந்திருக்காங்க. ஆயுதக்கிடங்கில் விழுந்ததில் அந்த ஆயுதக்கிடங்கில் முட்டிலும் அழிஞ்சு தாக்க வந்து ஆங்கிலேயர்களும் அழிஞ்சு அது சில பேர் தீயில் தாங்க முடியாமல் தூக்கி ஓடி போயிட்டாங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மா வேலுநாச்சியோட வெற்றி ஆயிடுச்சு. அதாவது நம்ம அந்த ஆங்கிலேய படையிட்டேருந்து நம்ம வந்து அந்த ஆங்கிலேய படையை அழிச்சதுனால, அவங்களோட ஆயுதங்களை அழிச்சதுனால அவங்க மீண்டும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வெற்றி அடைச்சிட்டோம். அதே அதனால் அந்த வெற்றிக்கு உறுதுணையாக தன் உயிர் தியாகத்தை செஞ்சதுனால வேலுநாச்சியாரின் உற்ற தோழியாகவும் உயிர் தோழியாகவும் இன்றைக்கி வந்து வரலாற்றில் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் இவருடைய வரலாறு, இந்த வீர வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. பாட்டி, இப்போ இங்க சாமியெல்லாம் கும்பிடுவீங்களா நீங்க? சாமி கும்பிட்றதெல்லாம் உண்டா? சாமி கும்பிடுறேன். இங்க என்னென்ன சாமி இருக்கு இங்கேயா? இந்த குயிலி அம்மா இருக்குது, குயிலி அம்மா பண்ணிருக்கு, மருத்தி சோனையா இருக்குது. நீங்க இந்த சாமியெல்லாம் கும்பிடுவீங்க? அதான் கும்பிடுவோம். சின்ன பிள்ளையிலேருந்து உங்களுக்கு அந்த இது பார்த்தேன் நான், குயிலி அம்மாவோட இடம் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. அது நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கீங்களா?
அந்த அம்மா இப்போ சிவசங்கலேருந்து இப்போ புதுசாக வருது. ஓஹோ. ம். அது இப்போ இங்கே வந்து சேருது. ம். வந்துருச்சு வர்றோம்ட்டு அதையும் கும்பிடணும். அதையும் கும்பிடணும். ஓகே. அந்த அந்த இது தொட்டி மாதிரி இருக்குல்ல கட்டியிருக்காங்கல்ல, அதெல்லாம் இருக்குது. அது எப்போ கட்டினது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்கே இருக்கும் அங்கேயே இருக்கும். அந்த அம்மா. நீங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்களா அந்த இதை? அந்த அம்மா தீ பிடிச்சி அதுவும் செத்தது. குயிலி அம்மா. இல்லை, அவங்க வந்து தீ வச்சுக்கிட்டாங்களா? என்ன நடந்துச்சு? அரண்மனையிலேருந்து தீ வைக்கவும் அதிலே செத்து போச்சு. அது செத்தது. அது அணைக்க ஆள் இல்லை. அங்கேருந்து எங்கிட்ட வந்து செப்பானத்தில் சொல்லி வந்து இங்கே கும்பிடுங்க என்னைய அப்படின்ட்டு. இது யார் சொன்னாங்க உங்ககிட்ட? எனக்கு ஒருத்தன் அம்மா வந்து சொல்லுதுல, இப்போ எனக்கு 100 வயசு ஆகுதுல, ஆமா. அப்போ நான் சாமியோட சாமியாக இருக்காதுன்னு சொல்லுதுல, ஆமா. ஆறு வந்து சொல்கிறது. அம்மா வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? சரி. அந்த அம்மா ஏன்னா 240 வருஷம் ஆச்சு. எனக்கு 100 வயசு பாருங்கப்பா. ம். எப்போலேருந்து நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிங்க? எப்போ நாங்கள் கும்பிட தான் செய்வோம். இப்போத்தான் இந்த அம்மா குயிலி அம்மா வச்சு நாங்கள் கும்பிடணும். இந்த சாமியோட அந்த அம்மாவையும் வச்சு நாங்கள் கும்பிட்டு வரணும். எல்லா மக்களுக்கும் அந்த அம்மா 3 சாமியுமே சோகம் கொடுக்கணும். இப்பொழுது சிவகங்கை மீட்பு போரில் உயிர் தியாகம் செய்து முதல் மனித வெறிகுண்டாய் மனதை உலுக்கி எடுக்கும் நிகழ்வாய் பேசி வியக்கும் வீரத்தாய் குயிலி நாடு மீட்க அன்று தகித்தாள், இன்றும் தகிக்கிறாள். ஏனென்றால் குயிலி புனைவால் உயிர் பெற்ற வீரப்பெண் என கூறி பேசுபொருளாய் தகித்துக் கொண்டிருக்கிறாள். இதன் அடிப்படை ஆதாரமாக சொல்லப்படுவது இந்த புத்தகத்தை தான். இதன்படி 1775ஆம் ஆண்டு பாஞ்சோர் உடல்நிலை சரியில்லாததால் லண்டனுக்கு திரும்ப அழைத்து கொள்ளப்பட்டதாகவும், இதன் அடிப்படையில் 1780இல் நிகழ்ந்த போரில் பாஞ்சோர் கலந்து கொள்ளவில்லை என்றும், அதாவது பாஞ்சோர் இல்லை, அதனால் குயிலியும் இல்லை என விவாதம் முற்றுகிறது. இது தொடர்பான விளக்கங்களை பின்வரும் தொடர்களில் விரிவாக பார்க்கலாம்.